ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வேஸ்ட்டு கோகனட் பாட்டில் வச்சு தான் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டிப், இது போல் ஒரு கோகனட் பாட்டில் தான் எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு சின்னதாக ஒரு மூடி ஒன்று எடுத்திருக்கேன். இந்த மூடியில் இந்த பாட்டிலை இது போல் வச்சு நான் ஒட்டி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி ஒட்டி எடுத்ததுக்கப்புறமா இதை நம்ம எப்படி எங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ்ஸிங் டேபிளில் தான் நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம். ட்ரெஸ்ஸிங் டேபிளில் இது போல் பேங்கல்லாம் போட்டு வைக்கிற ஆர்கனைசராக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற வளையலெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு சிம்பிளான டிப்ஸ் தான். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு, இது போல் கோகனட் பாட்டில் தான் 3 பாட்டில் சின்னது எடுத்திருக்கேன். இதை இந்த அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த சைஸ்க்கு இந்த 3த்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இது கூடவே ஒரு அட்டை ஒன்று எடுத்திருக்கேன். இந்த அட்டையில் இந்த மாதிரி 3த்தையும் வச்சு நான் ஒட்டி எடுத்துக்க போகிறேன். இது போல் ஒட்டி எடுத்ததுக்கப்புறமா இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற அட்டையெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். சுற்றியும் இருக்கிற அட்டைங்களை கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதில் நீங்கள் பெயிண்ட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதை அப்படியே தான் யூஸ் பண்ண போகிறேன். இதை எங்கே எப்படி யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பென்சில் ஆர்கனைசராக தான் நான் இதை யூஸ் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் கிச்சனில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பூனு, கத்தி இதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு கூட இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு, இது போல் பெரிய தேங்காய் பாட்டில் தான் எடுத்திருக்கேன். இந்த பாட்டிலில் நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு இதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த அளவுக்கு இதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதை நான் எங்கே யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிச்சனில் தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி பெரிய பெரிய கரண்டியெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது பெரிய பிளாஸ்டிக் பாட்டில்ன்றதுனால நம்ம பெரிய கரண்டி போட்டு வைக்கலாம் தாராளமாக. நம்மளுக்கு வேணும் போது எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும். இதில் நிறைய கூட போட்டு வைக்கலாம். என்கிட்ட இருக்கிறத நான் போட்டு காமிச்சிருக்கேன். இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு, அதே மாதிரி தேங்காய் பாட்டில் தான் பெருசு எடுத்திருக்கேன். இதில் நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கீழ் சைடில் நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி நம்ம கட் பண்ணி இதை எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதில் நான் மேலே கிளிட்டர் ஷீட் ஒட்டிக்க போகிறேன். நீங்கள் பெயிண்ட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். நான் இந்த கிளிட்டர் ஷீட்டை ரவுண்டாக கட் பண்ணி இதில் ஒட்டி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி ஒட்டி எடுத்ததுக்கப்புறமா இப்போ இதே மாதிரி ப்ளூ கலர்லேயே நான் கிளிட்டர் டேப் ஒட்டி எடுத்துக்க போகிறேன். இந்த இடத்துல தான் நான் ஒட்டி எடுத்துக்க போகிறேன். இப்போ இந்த மாதிரி ஒட்டி எடுத்ததுக்கப்புறமா இதை நம்ம எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, வாசப்படியாண்ட நம்ம அகல் விளக்கெலாம் ஏற்றி வைப்போம். அந்த மாதிரி ஏற்றி வைக்கிறதுக்கு ஒரு சின்ன மனை மாதிரி நம்ம இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா சாமி ரூமில் சின்ன சாமி சிலை இருந்ததுன்னா அதை வைக்கிறதுக்கு கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி சின்ன சாமி சிலை வைக்கலாம். அந்த மாதிரி இல்லைனா நீங்கள் அகல் விளக்கு வாசப்படியாண்டை வச்சு ஏற்றுறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது போல் உங்ககிட்ட பெரிய பிளாஸ்டிக் பாட்டில் இருந்ததுன்னா அதை நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.